முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 28வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 27வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும் எனவும் தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களில் விளிம்பு நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையிலும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் இல்லாத தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் மாணவர்கள் மட்டுமே அணுகுமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களின் பள்ளி அடையாள அட்டையை கண்டிப்பாக கொண்டு வரவும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்பு ஆய்வு செய்து தேர்வு செய்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கும் கிடைத்திட வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா வருடத்திலும் மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கல்வி சார்ந்த உபகரணங்கள் கிடைக்கும் எனவும் மற்ற நாட்களில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிடைக்கும் எனவும் அவசர தேவை இருப்பின் மாணவர்களுக்காக 24 மணி நேரம் அலுவலகம் திறந்திருக்கும் எனவும் கூறினார். ஹலோ, வணக்கம். நான் ஐயப்பன் சாரோட டிவி சேனல் வீடியோவை பார்த்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா என் பசங்க 3 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. பசங்களுக்கு எப்படி இந்த பேக் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாங்குறது என்ன எதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். சாரோட ஹெல்ப் நான் இருந்ததால சார் எனக்கு சார் நான் போல எனக்கு வேணும்னு கேட்டதுனால எனக்கு சார் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப தவிப்போட இருந்த எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சார் நான் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நல்லா படிக்கணும்பா, நல்லா படிக்கணும். ஓகேங்களா? நீங்க படிச்சு கலெக்டர், ஐஏஎஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா ஆகுவீங்க. ஓகேங்களா? வரணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லது பண்ணுங்க, அடுத்தது சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்க. படிச்சு பாஸ் ஆயிடணும். இந்த போட்டோவெல்லாம் நான் பார்ப்பேன், யார் யார் வாங்கி போனாங்கன்னு உங்களெல்லாம் என்கொயரி பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணுவேன், பையன் எத்தனாவது மார்க் எடுக்கிறான்னு போறான் வரான்னா. ஓகேங்களா? நல்லா படிக்கணும். தேங்க்யூ. நல்லா படிக்குவோம். நல்லா படிங்க. வாங்க, சூப்பர்மா. கிளினிக்ல இருந்து வரோம். பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால சார் இதுவரை உதவி பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால நன்றிம்மா. திருப்தியா இருந்ததா எல்லாம்? ஓகேங்களா? என்ன உதவி வேணுமோ கேளுங்க. படிக்கணும்னா 2 பேரும் படிக்கணும். நான் இந்த இதை பார்ப்பேன், ஃபோட்டோவை. நீ எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு நான் பார்ப்பேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன எத்தனை படிக்கிறீங்க? 12th. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் ஸ்கூலில். நீ எத்தனை படிக்கிற? நீயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். நான் பார்ப்பேன், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஓகேவா? பார்த்துட்டு நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்தனா உனக்கு ப்ரைஸு. ஓகேவா? வாங்க. நன்றி. வாங்க. நாங்கள் யாம்பலத்துலேருந்து வரோம். என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு புக்கு பேக்கு வாங்கிறதுக்காக ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். அதுக்காக சார்கிட்ட கேட்டால் சரி எல்லாருமே புக்கு பேக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம். நன்றிம்மா. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர். நன்றிம்மா. நல்லா படிக்க சொல்லுங்க சார். நல்லா படிக்க சொல்லுங்க பாப்பாவை. ஓகேங்களா? நல்லா படிக்கணுமா? பாப்பாலாம் நல்லா தான் சார் படிக்குது, செகண்ட் ரேங்க் எடுக்கணும். அப்பனா ஓகே. நீ எத்தனாவது வர ரேங்க? அவரு எனி டைம் பொம்மை படம் அவருக்கு. சரி அம்மா, நீ நல்லா படிமா, நல்லா எல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம செய்யுங்க சார். பாப்பா காலப்பட்டில் நீ படித்து நல்லா மஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு ப்ரைஸ் உண்டு. ஓகேவா? எல்லாம் உண்டு. உனக்கு ஒன்றும் கவலைப்படாத. நல்லா படிக்கணும். படிப்பு மட்டும்தான்
உங்களோட சிந்தனையா அதே இருக்கும். தான் நான் சொல்லுவேன். உனக்கும் சொல்றேன், அவங்க அப்பா படிப்பு மட்டும்தான் உன்னோட சிந்தனையா அவங்க இருக்கும். அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிள்ளைங்க படிக்க வைக்கணும், கொள்ளணும், கொஞ்சம் கூட படின்னு சொல்ற அந்த இதுவே இருக்காது. என்னம்மா, நான் சொல்லுவேன், கஷ்டப்படுவேன். உனக்கு நான் சொல்லுவேன், நீ படிக்கணும், நான் வந்து செக் பண்ணுவேன். சாயந்தரம் வேலை விட்டு வந்தாலே படி 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 நான் தான் சொல்லுவேன். அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. படிப்பு தான் முக்கியம், வேற யாருமே துணைக்கு வரமாட்டாங்க. ஓகேவா? சிரிக்காத தம்பிய, இது உனக்கு இப்போ புரிய வராது. படிப்பு மட்டும்தான் உன்னோட நோக்கமா இருக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் சார். சார், நான் விடியனூர்லேருந்து வரேன். சாரோட விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு நான் ரொம்ப ஏழைமையான குடும்பம், எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேங்க. அவர் எனக்கு பிள்ளைங்களுக்கு இது பேகு இதெல்லாம் தடன்றாரு. ஏதோ என் நிலம் முடிஞ்சு அவர்கிட்ட கேட்டு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது சொல்லிக்கிறாரு. ரொம்ப நன்றிம்மா. பசங்க நல்லா படிக்கிறீங்க, இந்த ஹெல்ப்லாம் நான் பண்றேன். கண்டிப்பா சார், எனக்கு அது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க சார். எனக்கு கண்டிப்பா செய்வாங்க. படிப்புக்காக சார், எனக்கு யாரும் இல்லை. படிப்புக்காக கேட்க தப்பு இல்லம்மா, படிப்புக்காக என் கேட்க தப்பு பிள்ளைங்கலாம் இல்லை. யாருமே இல்லை சார். உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். நீ அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒர்க் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, வாங்கம்மா, நல்லா படிக்கணும்னா 2 பேரும் உங்க அண்ணன் மாதிரி நினைச்சிங்க. உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. விரும்பியோட இங்கே வந்து ஹெல்ப் படிக்கத்தானே கேட்குறீங்க. நீங்கள் வாங்க, கண்டிப்பா சார். நீங்கள் கலங்காதீங்கம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க. சரி சார். நன்றிம்மா. செல்லக்குட்டி படிக்கணும்னா நல்லா படித்து பெரிய ஆளாகணும்னா சரி, உனக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமா வந்து வாங்கிக்கோ. செல்லக்குட்டி சோகமாக இருக்க சரி. சரி. நாங்கள் உத்திரவாங்கப்பேட்டிலேருந்து வரோம். உத்திரவாங்கப்பேட்டிலேருந்து வரோம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டவாளி, வேலைக்கு உடம்பு சரியாக இருக்கிறாங்க. அதனால் தெரிஞ்சவங்க வந்து சார் வந்து முருகப்பழத்தில் இருக்கிறாங்க. அவங்க மூலயமா ஃபோன் நம்பர் வாங்கி இதுமாரி உதவி பண்ணுறாங்க இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் என் பசங்களுக்கு வந்து புக்கு, நோட்டு, பேகு எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. இருக்கப்பட்டவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது, இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. இருக்கிறவங்களும் வந்து வாங்கினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் சார். இல்லாதவங்களுக்கு தான் அவர் கொடுக்கணும், இருக்கப்பட்டவங்களும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இல்லாதவங்களுக்கு தான் அவர் உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னா அவங்க வந்து வாங்கி அவங்க வந்து ஆமாம், எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க மாறுது, இருக்கப்பட்டவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? நன்றி. அது மட்டும் இல்லை, சார் எங்களுக்கு சாப்பாடு செலவுக்கும் காசு கொடுத்துக்கிறாங்க. பஸ் காசும் எங்களையும் வீட்டுக்குள்ளே விட்டுன்னு வந்தாங்க. மிக நன்றிங்க சார். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நல்லா பசங்க படிக்க சொல்லுங்க. இப்போ ஏம்மா, அபிநயா உங்க பேர் என்னம்மா? நைனிகா. இது வந்து என்னன்னா அங்கிள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா படிக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? நல்லா படிக்கணும், எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? சமத்தா இருக்கணும். உங்களை சுத்தி எந்த தப்பு நடந்தாலுமே சரி. ஓகேவா? நீங்க அதை காதுல வாங்க கூடாது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், அபிநயாவும் செல்லக்குட்டியும் படிக்கணும். பேர் என்னமா? நைனிகாவும் படிக்கிற இதுல தான் இருக்கணும். ஓகேவா? நீங்களுமா உங்களோட சிந்தனை எல்லாமே படிக்கிறதுல தான் இருக்கணும். உங்களை சுத்தி எது நடந்தாலுமே நீங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க உங்களோட இது வந்து கவனம் ஃபுல்லா படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? படிச்சு இந்த நாட்டுல வந்து உயரிய பதவிக்கு போய் அபிநயா நீ என்ன ஆக போற? என்ன ஆக போற? சொல்லுமா. டீச்சர் ஆகணும் கண்டிப்பா. நீ என்ன ஆக போற? நைனிகா டீச்சர். நீ என்னப்பா? போலீஸ். நீ என்னப்பா? வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 28வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் விளிம்பு நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையிலும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் இல்லாத தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் மாணவர்கள் மட்டுமே அணுகுமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களின் பள்ளி அடையாள அட்டையை கண்டிப்பாக கொண்டு வரவும் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு ஆய்வு செய்து தேர்வு செய்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கும் கிடைத்திட வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்.
வரும் எல்லா வருடத்திலும் மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கல்வி சார்ந்த உபகரணங்கள் கிடைக்கும் எனவும் மற்ற நாட்களில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிடைக்கும் எனவும் அவசர தேவை இருப்பின் மாணவர்களுக்காக 24 மணி நேரம் அலுவலகம் திறந்திருக்கும் எனவும் கூறினார். நான் அரியாமத்துல இருந்து வரேன். சார்கிட்ட பேக் கேட்டாங்க, பேக் கொடுத்தாங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா. படி சொல்லு. வேலைக்கு போலையா அவரு? இப்போ போல கொஞ்சம் அதாவது வீட்டில் சாருடைய விளம்பரத்தை பார்த்தேன். அதனால பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க. சார்கிட்ட அதனால வந்து பேக் எல்லாம் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து பசங்களுக்கு வந்து ஒருத்தவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பேகு புக்கு இதெல்லாம் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. நன்றிம்மா. பசங்களை நல்லா படிக்க வைங்க. ஓகேங்களா? வருஷம் கொடுக்குறோமா? கொஞ்சம் வாங்கி சொல்லு. ரைட். வாங்க. தேங்க்யூ. நல்லா படிக்கணும். தேங்க்யூட நீ என்ன ஆக போற சொல்லு. கரெக்ட். நீ என்ன ஆக போற? டாக்டரா? ஓகே. கண்டிப்பா நீங்க 2 பேரும் அதன்படியே ஆகணும். ஓகேங்களா? இறைவன் உங்களை சக்தி கொடுக்கணும். வாங்க. பாய். பாய். தேங்க்யூ. நல்லா படிச்சா போதும். நல்லா படிங்க. வருஷம் தருவாங்க, வந்து வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இல்லாதப்பட்டவங்க சொல்லி விடுங்கம்மா. இருக்கப்பட்டவங்க தயவுசெய்து சொல்லி கொடுக்குறேன். வரோம். எங்கள் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு. நாங்கள் கஷ்டப்படுறதுனால இவ்வளோ தடவை வந்து சார் கொடுக்குறதா கேள்விப்பட்ட நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நல்லா படிக்க வைங்க பசங்க. சூப்பர்மா. நல்லா படிக்க வைங்க. என் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார டிரைவரு சார் விளம்பரத்தை பார்த்து நாங்கள் சொன்னோம், வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. நல்லா படிக்க சொல்லுங்க பசங்க. சரிங்க சார். ரொம்ப நல்லா படிக்கும்பா. நீ என்ன ஆக போற சொல்லுடா. சிரிக்கா. நீ என்ன ஆக போற? எந்த எதுவும் இல்லை. நீ என்ன ஆக போற? இன்ஜினியர் ஆகிடு. ஓகேவா? அவங்க ஆசைப்படுற மாதிரி ஆகிடுங்க. சரி, ரைட். எடுத்து வச்சுங்க. வருஷம் பள்ளியில் அகராரத்துலேருந்து வரோம். சார் விளம்பரத்தை பார்த்தோம், பேக்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு எங்கள் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை செய்கிறாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நல்லா பசங்களை படிக்க வைய. வருஷம் தராங்க, வந்து வாங்கி சொல்லுங்க. ஓகேவா? நன்றி. வரோம். தேங்க்யூ. இவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்கம்மா. இவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை செய்கிறாரு. சார் விளம்பரத்தை பார்த்த பிறகு பசங்க கொடுத்துருக்காங்க. பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல். சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. நல்லா படிக்க வைங்க பசங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கணும்னா சிரிக்காதீங்க, விளையாட்டா விட்டுறாதீங்க. பாப்பா பேர் என்ன மறந்துட்டேன். சாதனா. நல்லா படிக்கணுமா? சரி, நீ நல்லா படிக்கணும்டா. நீ சொன்ன மாதிரியே நீ வந்து இன்ஜினியராகவும் நீங்கள் ரொம்ப டாக்டராகவும் ஆகுங்க. வருஷம் வந்து வாங்கிக்கோங்க. ரைட். ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லா படித்தா போதும். நல்லா படிங்க. வருஷம் தருவாங்க, வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இல்லாதப்பட்டவங்க சொல்லி விடுங்கம்மா. இருக்கப்பட்டவங்க தயவுசெய்து சொல்லி கொடுக்குறேன். வந்து டிஎம் காலேஜ்லேருந்து வரேன். சாரோட விளம்பரத்தை பார்த்தா சார் எனக்கு உதவி செய்கிறாங்க. நான் வந்து அப்பா அம்மா இல்லாத போனேன். காலேஜ்லாம் படிப்புக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நன்றிம்மா. நல்லா படி. ஓகேவா? தேங்க்யூ. சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. நல்லா தனது ஆசைக்காரான அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்து கொண்டு வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர், முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர், மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமஹா RX 100 பைக்கை புதுப்பித்தார். மேலும் அந்த பைக்கில் வந்து தான் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். இந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்ல அப்புறப்படுத்தவோ மனமில்லாமல்
அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அங்கே சீர் செய்யப்பட்ட புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் PC ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு, அண்ணா, தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒருமுறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன்படி தனது இல்லத்தில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்ட இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகை வந்தனர். அப்போது காரை பல இடங்களில் நிறுத்திய அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் போட்டோ எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஸ்ரீமந்த் குரு சித்தானந்த சுவாமிகள் 187ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீமந்த் குரு சித்தானந்தா சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று மாலை கலச பிரதிஷ்டை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அடுத்தது இன்று காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் ருத்ர ஜபம் ஆகியவற்றுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச புறப்பாடு, அலங்காரம், மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீமந்த் குரு சித்தானந்த சுவாமியை வணங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமந்த் குரு சித்தானந்தா அறங்காவலர் குழுவினர் இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்திருந்தனர். உருளையன்பேட்டையில் சிறையில் உள்ள வாலிபரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகர் 10வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ், பெயிண்டர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் தரப்பிற்கும் இடையே முன்விரோதம் இருந்தது. கடந்த மாதம் 23ஆம் தேதி பெரியார் நகர் கெங்கைமுத்து மாரியம்மன் கோவில் எதிரில் நின்றிருந்த ருத்ரேஷை 6 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதி ஈஸ்வர், கௌதம், அரவிந்த், எழில் உட்பட 6 பேரை கைது செய்யப்பட்டனர்.
சிறையில் உள்ள எழில் ஈஸ்வர் இருவரும் முருகன் கோவில் தெரு 4வது குறுக்கு தெருவில் வசிக்கின்றனர். கடந்த 25ஆம் தேதி இரவு பைக்கில் வந்த இருவர் எழில் வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசினர். தீப்பற்றி எரிந்த பெட்ரோல் குண்டு தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது. உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்து பைக்கில் வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் நெல்லித்தோப்பு முருகன் கோவில் தெரு சாமுவேல், கீழ்சாத்தமங்கலம் முருகன் கோவில் தெரு கணேஷ் ஆகியோர் என தெரியவந்தது. உருளையன்பேட்டை போலீசார் நேற்று கைது செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காமராஜர் தொகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் செயலாளர் புசி ஆனந்த் சொல்லுக்கிணங்க புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் முன்னிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் தலைவர் விஜய் தலைமையில் கழக நிர்வாகிகள் இணைந்து உலக பட்டினி தினமான இன்று செவ்வாய்க்கிழமை சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொகுதி கழக பொறுப்பாளர்கள் வினோத், வெங்கடேஷ், செந்தில்குமார், புகழேந்தி, வினோத், லட்சுமணன், மணி, ஜெஷ்ணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், சர்பத், இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை தேடி தேடி சென்று வழங்கி வந்தார். அவரது 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏழை எளிய மக்கள் என அனைவரும் உண்டு பசியாறினர். இதில் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், வடை, பாயாசம், அப்பளம் என பல்வேறு வகையான அறுசுவை உணவுகளை வழங்கினார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் அதிமுகவினர் சந்திப்பு. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தல். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2010ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தில் 2011இல் ஜெயலலிதா ஆட்சியில் இச்சட்டம் அமல்படுத்தப்பட்டது என்றும் இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் கூறினார். கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரியில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தியவர்கள் இச்சட்டத்தை 2021 வரை அமல்படுத்தவில்லை. தற்போது NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்தும் மத்திய அரசின் இச்சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்றார். இந்தியாவிலேயே LKGயில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும்.
புதுச்சேரி சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணையை இன்று வரை வெளியிடாமல் மத்திய அரசின் இந்த சட்டத்தையே புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அவமதித்து வருகின்றன. சமுதாய நலனில் அக்கறை செலுத்தும் துணைநிலை ஆளுநர் இந்த கல்வி ஆண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக கேட்டுக்கொள்வதாக அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறினார். ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் கடந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியில் கூட ஆட்சியின் போது சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் நாங்கள் பலமுறை தீர்மானம் கொண்டு வந்தோம். அரசு கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு பல கட்ட போராட்டத்தை அதிமுக நடத்தியது. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி என்பது தனியார் பள்ளி உரிமையாளர்கள் பயன்பெறுகின்ற விதத்தில் அந்த கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தவில்லை. தற்போது 2021 என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி இப்போ இங்கே அமுலில் இருக்குது. 3 ஆண்டு காலம் நிறைவேறிந்த இந்த நிலையிலையும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி மாநிலம் அமுல்படுத்தாதது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். அதே போன்று கல்விக்கு புதுச்சேரி மாநிலத்தில் தனி வாரியம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை தான் நம்பி இருக்கிறோம். அந்த விதத்தில் தமிழகத்தில் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது அதிமுக ஆட்சியிலிருந்து செயல்படுத்தும் போது ஏன் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் அந்த பள்ளிகளை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவில் வசிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் உள்ளவர்களுக்கு 25% ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வியை இந்த அரசு வழங்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கல்வி கட்டணத்தால் எந்த தனியார் பள்ளிக்கு நஷ்டம் கிடையாது. மத்திய அரசாங்கம் 65% நிதி கொடுக்கணும், மாநில அரசாங்கம் 35% நிதி கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஏறத்தாழ 1,60,000 பிள்ளைங்க தனியார் பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு 40,000 பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை வழங்க வேண்டும். அதை செய்யாமல் இங்கே ஆளக்கூடிய இந்த பிஜேபி கூட்டணி அரசு, பிஜேபி என்ஆர் காங்கிரஸுடைய கூட்டணி அரசு என்பது இதை தொடர்ந்து செய்யாமல் இன்றளவுக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய மாணவர்களை தொடர்ந்து வஞ்சித்து வராங்க. நாங்கள் அதிமுக சார்பில் பல கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்து கூட மனு கொடுத்தோம். பல விஷயங்களில் பத்திரிகைகளுடைய சந்திப்பிலும் இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் சமுதாய பிரச்சனை அதிக அக்கறை செலுத்தி கொண்டு இந்த கஞ்சா ஒழிக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை இதெல்லாம் தலையிடுறாரு. இது அவர் நாங்கள் சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தி அனைத்து தனியார் பள்ளிகளிலையும் 25% மாணவர்களுக்கு உரிய இலவச கல்வியை வழங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போன்று இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பெற்றோர்களுடைய ஒரு நியாயமான ஒரு எண்ணம் என்னன்னா, தான் பிள்ளைங்க நல்ல பள்ளியில் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நியாயமான எண்ணத்தை சில பள்ளிகள் பெரிய அளவில் காசாக்கி கொண்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் தான் அந்த தனியார் பள்ளியில் கல்வி கட்டணங்கள் அதிகமாக இருக்குது. இதை அதே போல் லீவு நாளில் ஸ்கூல் நடத்துறது, சண்டேல கூட ஸ்கூல் நடத்துறது, பிள்ளைகளை கசக்கி பிழியிறது, இதெல்லாம் தப்பான ஒன்று. இது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு எந்த ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் அது கட்டுப்பட்டு நடக்கணும். அதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் சொல்லும்போது நிச்சயமாக கல்வி உரிமை சட்டத்தை நான் அமுல்படுத்துவதற்கு மாண்பு முதலமைச்சரிடம் நான் இதை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு எங்களுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவிச்சுக்கிறாரு. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.